ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். நாளைக்கு வந்து தீக்ஷித்தும் அவங்க அப்பாவும் முருகனுக்கு மாலை போடலான்ட்டு இருக்கிறாங்க. அதனால காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாயங்காலமாக இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு குளிச்சு விட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாண்டுக்கிறாங்க. நாளைக்கு மாலை போடுறதுக்கு வேட்டி துண்டெல்லாம் ராசி போட்டேன். செலியனுக்கு அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் சரிண்ணா. ஆனால் இவன் உசு பேத்துறதை பார்த்துட்டு நானும் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நேரம் என்ன பண்ணுவான்னு தெரில. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு நைட்டுக்கு வந்து தோசை மாவு இருந்துச்சு. சரி கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலான்ட்டு வணக்கிட்டுருக்கிறேன். பாதி எழுதிட்டான், பாதி அப்பா வந்தால் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன் பாருங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டார். நாளைக்கு காலையில் மாலை போட்டு நாளைக்கு சாயங்காலம் வாசல் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். துவைச்செல்லாம் எடுத்து வச்சு அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் மாலையெல்லாம் வந்து பாலில் போட்டு வைக்கலான்ட்டு போட்டுருக்கிறாரு. தீக்ஷித் உசுப்பேத்தி செடியை நானும் மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்புறம் அவங்க அப்பா போட்டு விட்டுருங்க, அவன் மட்டும் பொக்குன்னு போயிடுவான் அப்படின்னாரு. சரி அவனுக்கும் போட்டு விட்டுடலான்ட்டு அவங்க அப்பா வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுவார்ல, அப்போ சின்ன மாலை இருக்குமில்ல அதில் அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் அவன் ஃபஸ்ட்டு கேட்காம தான் இருந்தான். இவன் தீக்ஷித்து சொல்லும்போது சரி நானும் போடுறேன்னு சொல்லுவான். சரி அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் சாமி, ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் அண்ணா மாலை போட்டான், நீயும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் போட்டுக்கலான்னா சரின்னு தான் சொன்னான். தீக்ஷித்து ஓவராக பண்ணிட்டான். நான் மட்டும்தான் போவேனே, என்னை மட்டும்தான் அப்பா கூட்டிகிட்டு போகுமே, எனக்கு மட்டும்தான் அப்பா மாலை போட்டு விடணுமே அப்படி இப்படின்னு சொன்னாட்டி அவன் கடுப்பாயிட்டான். அதனால் ஓவராக கொந்தளிச்சு பிடிவாதமாக